பழனியில் மடத்தின் நிலம் தனியார் நபருக்கு பத்திரப்பதிவான விவகாரத்தில் அமைச்சர் மீது அவதூறு பரப்பிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? சரவணன். தண்டவாணி கோவில் மடத்திற்கு சொந்தமான ஒரு அறக்கட்டளை இருந்தது. இந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான 100 கோடி மதிப்பிலான இந்த நிலம் தனிநபர்களுக்கு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக இந்த பத்திரப்பதிவு மூலம் பயனடைந்த அந்த 2 நபர்களும் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷனுடைய உறவினர்கள் என கூறி சமூக வலைதளங்கள்ல அந்த தகவல் என்பது வேகமாக பகிரப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் ரமேஷ் நேற்றைய தினம் விளக்கம் அளித்திருந்தார். இது ஒரு பொய்யான தகவல் என்றும் இதில் ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது, இதுல நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த சார் பதிவாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அதில் தொடர்புடைய அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். எவ்வாறு இந்த பத்திரப்பதிவு நடந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுவதாகவும் விளக்கம் அளித்திருந்தார். அதே வேளையில் தன் மீது அவதூறு பரப்பிய அந்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க தான் தனியாக காவல்துறையிடம் புகார் அளித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில சென்னை காவல்துறையில மத்திய குற்றப்பிரிவில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்திராணி சுடலைமுத்து, பூர்ணிமா சந்திரசேகர், வினோத் சூர்யா ஆகிய இந்த 3 பேர் மீதும் கலவரத்தை தூண்டுவது, பொது அமைதியை கெடுக்கக்கூடிய வகையில தவறான தகவல்களை பரப்புவது, இரு பிரிவினரிடையே பகைமையை உருவாக்குவது போன்ற இந்த 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த நபர்களை அழைத்து விசாரணை நடத்துவதற்கும் அதற்காக சம்மன் அனுப்புவதற்கும் போலீசார் தரப்புல திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.